Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து பன்னீர் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை நான் சொல்லிடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நீங்கள் ஈக்குவல் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எந்த அளவு நீங்கள் புதினா எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கணும். இதில் ஏன் நான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா எடுத்துக்கிறோன்னா, புலாவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ எல்லா காரமுமே வந்து இதில் தான் இருக்குது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். பிரியாணி இலை வந்து 1 எடுத்துக்கோங்க. பட்டை வந்து 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து 2 எடுத்துக்கோங்க. கடல் பாசி வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து இல்லை 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து. ஏலக்காய் வந்து நான் 1 தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரைஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏலக்காய் சேர்த்தா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் 1 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ்வலாக வந்து 2லேருந்து 3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் கரம் மசாலா எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நம்ம மசாலா சேர்க்குறது. இந்த 3 மட்டும் தான் நம்ம சேர்ப்போம். இந்த மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அடுத்து வந்து நம்ம பன்னீர் புலாவுக்கு வந்து நம்ம பன்னீரை வந்து நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி அரிசி வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா பக்காவாக நம்ம ஊற வச்சாச்சு. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 வாட்டி நீங்கள் கழுவி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றா எடுத்து தனித்தனியாக போடுங்க. ஏன்னா பன்னீர் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏன் இது பண்ணுறோன்னா, நம்ம ரைஸில் வந்து பன்னீர் சாஃப்டாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதை எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா, நான் டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு நான் செய்யக்கூடிய ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி செய்கிற ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரையாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இது பண்ணுறது. ப்ளஸ் வந்து நம்ம ரைஸ் செய்யும்போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பான பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, கடல் பாசி எடுத்து வச்சுருந்தோம், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் சோம்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லாம் வரட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவு வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்க வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உப்புலேருந்து லைட்டாக இன்னும் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா போகணுங்க. அப்போ தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த இன்க்ரீடியன்ட்னாலும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ண காஞ்ச மிளகாய் வந்து கருகிடும். அதனால் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலை இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 அழாக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே 1 ஊற்றிட்டேன். இப்போ வந்து 2, அதுக்கப்புறம் 3, 4 இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போனா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வந்து 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவு அரிசி வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது சூட்லேயே வந்து நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிடும். இல்லை உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான புலாவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அருமையான பன்னீர் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ்.